இது என்ன எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஹலோ, வெல்கம். ஹலோ வணக்கம் அப்படின்ட்டு. ஓகே. இப்ப நடந்து முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் பார்ப்போம். அண்டர் டாக்ஸ் அதோட ரேங்கிங் ரிவ்யூவா ரிவ்யூ பண்ணியாச்சு. என்ன அதுல ஆஸ்திரேலியான்னு சொல்லியிருந்தோம். சவுத் ஆப்பிரிக்கா ரிவ்யூல வந்து ஆஸ்திரேலியான்னு சொல்லியிருந்தோம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அண்டர் டாக்ஸ் ரியல் ரைசிங்க ப்ரோட்டீஸ் வந்து ரொம்ப 27 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஐசிசி டிராஃபி வின் பண்ணிருக்காங்க. கடைசியா 98ல என்ன சாம்பியன்ஸ் டிராஃபி யாரு சொன்னாங்க அண்டர் ஆஸ்திரேலியாவோட. டாக்ஸா இருந்து ஜெயிச்சிருவாங்க. இல்ல, டாஸ் வரணும், டாஸ் ஜெயிக்கிறவங்க தான் மேட்ச் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. ஆமா, நீ அப்பவே ஒரு இது கொடுத்திய, இண்டிகேஷன் கொடுத்திய. யாரு டாஸ் ஜெயிச்சு போறவங்க பவுலிங் ஜெயிக்க எடுக்கிறாளோ போறாங்க. ஸ்விங் யாருக்கிட்ட அதிகம் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னீங்க. அதே மாதிரி பவுமா இருந்து ஜெயிச்சாரு டாஸ, மேட்சையும் ஜெயிச்சிட்டாரு. மேட்ச் மார்க்ரம் ஆனா பவுமா கொடுத்துருக்கலாமா? யாரு? மேட்ச் மார்க்ரம் கொடுத்துருக்காங்க. மார்க்கம் கொடுத்தது ஓகே தான். சாட்டிஸ்ஃபைட், ஐம் சாட்டிஸ்ஃபைட். ஒரு ஆங்கர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ப்ரெஷர் இருக்கும் போதும் ஒரு ஆங்கர் ரோல் கொடுத்து 100 அடிச்சிருக்காருன்னா 100க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஏதோ நார்மல் கேம் ஆனாரு. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல அல்டர் ஈகோ இன்னிங்ஸ் அடிட்டாரு. சரி, இது என்ன பேசுவோம்? எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம்? என்ன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க. டாஸ் டேல ஜெயிச்சு இருந்து ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் டே ஒன்னுல இருந்து ஆரம்பிங்க. மார்க்கன்ஸனும் கபாடாவும் தான் கேம் சேஞ்சிங் பண்ண போறாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் உண்மையாவே இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா நல்லா தான் விளையாண்டாங்க. அந்த பிச்சில் அவ்வளோ ஈஸியா அடிக்க முடியாது. நல்லா தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு நாளுமே ஒரு ஹிட்ஸா ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் 2 டே வந்து டோட்டலா பவுலிங் ஹண்ட்ரடா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டேலே இப்போ சவுத் ஆப்பிரிக்காவும் செகண்ட் பேட்டிங் வந்துட்டாங்களே. அவங்களும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆட வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதோட டேலயே ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் கொடுத்துட்டாங்க. இன்னிங்ஸ் வந்துமே 4 விக்கெட்டா எத்தனை விக்கெட்? 44 விக்கெட் கொடுத்தாங்களா? அது என்ன 42க்கு அதுவும் வந்திருக்காது. முன்னாடியே விக்கெட் விழுந்துட்டு பவுமாவும் யார் யார் அடிச்சிருக்காங்க? பவுமாவும் அவர் அடிச்சிருந்தாரு. ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருப்பாரு, வெப்ஸ்டரா. வெப்ஸ்டர் ஆஸ்திரேலியா ஆச்சு. மிஸ்டர் ஆஸ்திரேலியா. இன்னொரு ஆல்ரவுண்டர் இருப்பாருங்க. பெட்டிங் தானே. பெட்டிங்டன். அதுக்கப்புறம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சரி இப்போ வந்துருவாங்கன்னு பார்த்தா இப்போ கம்மின்ஸ் வந்து மேட்சை மாத்திட்டாரு. அவர் ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் ஆடி ஒரு பவுலிங்ல ஒரு 6 விக்கெட் ஆடி 6. அதுக்கப்புறமும் செகண்ட் வந்து கேல் வரணும் பெட்டிங்டன் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை விட்டாங்க. கம்மின்ஸ் செகண்ட் ஃபர்ஸ்ட் அப்ப நல்லா தான் போட்டாரு. செகண்ட் ஆனா கொஞ்சம் கமின்ஸ் பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் இன்னிங்ஸ்ல பண்ணிருக்கோம். நல்லா நல்லா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா போட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. மகராஜாவுமே ஒரு விக்கெட் எடுத்தார் ஸ்பின்னரா இருந்து. எனக்கு தேர்ட் டே வரையுமே வந்து ஆஸ்திரேலியா கையில தான் மேட்ச் இருந்துச்சு. தேர்ட் டே செகண்ட் செஷன் வரைக்குமே இருந்தது. ஸ்மித் கேட்ச பிடிச்சிருந்தாருன்னா மாறி இருக்குமோ என்னமோ. இவன் வந்து அதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா நிறைய ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா நிறைய தப்பு பண்ணாங்க. ஆனா அது அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க மாத்திட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல மாத்திட்டாங்க, அப்படியே ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சு. இன்னிங்ஸ்ல இன்ஜுரி ஒழுங்காக போடல. அவர் தான் ரன் கொஞ்சம் கொடுத்துருந்தாரு. எங்க செகண்ட் டெஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்ச்ல 5 எக்கானமி போட்டு கொடுத்திருந்தாரு ஒரு விக்கெட் எடுத்து. அவர் 5-6 ஓவருக்கு 45 ரன் கொடுத்துட்டாரு. ம்.
நல்லா கன்சிஸ்டன்டா போட்டானா மார்க் ஆன்சனும் ரப்படாவும் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா அவங்க 3 ஸ்டார் பவுலருமே ஸ்டன் லோட் பண்ணிட்டாங்க. 3 ஸ்டார் பவுலருமே நல்லா ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் யாரையாச்சும் பண்ணாங்க. வச்சுட்டு அவங்க இங்கிரி வச்சிருந்த மாதிரி இவங்க ஒருத்தரை வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிருக்கு. ஆஸ்திரேலியா வந்து ஸ்குவாடு பிளேயிங் லெவனே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஒரு அவங்க கிரீன் டபிள்யூ பவுலிங் போடாட்டி கொஞ்சம் கிரீனு கொண்டு வந்திருக்குமான்னு தெரியல, இல்லாட்டி சாம் கான்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆஸ்திரேலியா நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்கன்னு பார்த்தா அவங்க ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல. அவங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நாக் அவுட்னு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பேர் எழுதிடலாம்னா 2 பேரும் சப்போர்ட் பண்ணி ஆஸ்திரேலியாவும் அது அப்படியே கேர்லெஸ்ஸா விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். இதே இந்தியாவோ இங்கிலாந்தோ விளையாண்டுருந்தா கேர்லஸ் ரொம்ப அலட்சியமா விளையாண்டுட்டாங்க. 2வது இன்னிங்ஸ் அவங்க பேட்டிங் ஆடின இதே தெரிஞ்சது. பேட் கமிங்ஸ் எல்லாம் வந்து 2வது பாலே பேட் வருவாரு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, நீங்க லைவா போய் அந்த பார்த்த நீங்க. சரியாக டிவில பார்த்துருந்தாலே ஓகே மாதிரி, நேர்ல போய் பார்த்து வாழ் கத்திட்டு கிடக்குறாங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நல்ல பட்ஜெட் டிக்கெட் வேற. நல்ல பட்ஜெட் 34 நம்ம ஒரு காசுக்கு 3000 நம்ம வரும். வர இந்தியா மேட்சுக்கு போற நல்ல ஒரு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ். இந்தியா மேட்ச் முடிஞ்சா போவோம். எனக்கு டைம் சுச்சுவேஷன்லாம் ஓகே, நான் 2 போவோம். சீரீஸ் 3 சீரீஸ் போயிருவீங்க. 2 மேட்ச் நடக்குது, ஓவல்ல நடக்குது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது, அதுவும் பக்கத்துல தானே. அது லிட்ஸ் பக்கம்ல, தூரம் நினைக்கிறேன். இது வந்து மான்செஸ்டர்ல கொஞ்சம் காசு குறைவா இருக்கும். ஏன்னா அங்க யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இது இந்தியாவுக்கும் இந்தியா ஏக்குமே நடக்குது ஒரு பிராக்டிஸ் மேட்ச். நான் இருக்க இடத்துல இருந்து ஒரு நானும் பார்த்தேன். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. டே 4 இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது ரிஷப் பண்ணலாம் தலையில நடந்து பண்ணிட்டோம். பக்கத்துல சுபம் கில் இருந்தாரு. சுப்மன் கில் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. எனக்கு ஏதோ பேட்டிங் போக போறாங்க. பாப்போம், அதுக்கு தனியா ஒரு டைம் ஆகும். விராட் ரோஹித் போனது செட் ஆக டைம் ஆகும். அப்படி ஜெயிக்கணும்னா கொஞ்சம் லோயர் ஆகிற பேட்டிங்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். வாஷிங்டன் அது மாதிரி ஆடினாதான் அவங்க வாய்ப்பு இருக்கு. அக்சர் பட்டேல் அந்த மாதிரி போனாதான் வாய்ப்பு. அப்படியும் எடுத்துக்க முடியாது. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம்னே சொல்ல முடியாது. ஒரு மேக்சிமம் ஆவரேஜா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் வந்து 15 மேட்ச் தான் விளையாண்டுருப்பாங்க. எல்லாம் புது புது பிளேயரு. ஒரு குட்டி குட்டி டீம் எல்லாம் அடிச்சு போட்டோம். குட்டி டீம்னு சொல்ல முடியாது. என்ன சொல்றது, ஈஸி ஆப்பனன்ட் கொஞ்சம் ஈஸி. இவங்க ஆஸ்திரேலியா பீட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமான பெரிய டீம். ஆமா, ஆஸ்திரேலியா இங்கிலாண்டை பீட் பண்ணாங்க, இந்தியா பீட் பண்ணாங்க, ஸ்ரீலங்கா பீட் பண்ணாங்க. நல்லா பெரும் பெரும் டீம். நியூசிலாண்டை பீட் பண்ணாங்க. பவுமா அன்பிட்டனா இருக்கிறப்ப அன்பிட்டன் ஒரே ஒரு மேட்ச் டிரா 10 அவுட் ஆஃப் 9 ஜெயிச்சிட்டாரு. WTC இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கையில கொடுத்துட்டாரு. ஒரு என்ன சொல்ற ஜோக்கருங்கிற யாரும் ஜோக்கர்னு சொல்ல மாட்டாங்க. விட்டு விட்டு கேக்குது, திரும்ப கதை. வீடியோ எனக்கு வீடியோ அப்படியே ஸ்டெக் ஆயிட்டு. வீடியோ எனக்கு ஸ்டெக் ஆயிருக்கு, பாஸ் ஆயிருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. இல்ல ஒய்ஃபைல தான் வேலை செய்யுது. ஒய்ஃபைல தான் இருக்கு. ஏன் அப்படி என்ன கடைசியா என்ன சொல்லிட்டு இருந்த? அதான் 9 அவுட் ஆஃப் 10 ஜெயிச்சிட்டாருன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டா. ரெக்கார்ட் பண்ணுதா? அதுக்கப்புறம் ரெக்கார்டு தான் அது. இது வேர்ல்டு ரெக்கார்டெல்லாம் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. அந்த பழைய ரெக்கார்டு ஏதோ ஒரு ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணியிருக்கேன். என்ன ரெக்கார்டு தெரியல. நான்
இப்படி கேட்டா நான் ஜென்டி சொல்றேன். ஏன்னா எதுவும் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்படி கேட்டு வியூவர்ஸ்கிட்ட என்னை மாட்டி விடுறது. ரபாடா சொன்னோம், அவரும் நல்லா போட்டாரு. ரெட் பால் இருந்தா கஞ்சாலாம் கிடையாது அப்படின்ட்டு போட்டுட்டாரு. கஞ்சா டபுள் டபுள் டைம் போட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. சிக்கன் தான். நல்லா பண்ணுவாரு. அந்த அளவு பண்ண மாட்டாரு. இந்த வாட்டி நாக் அவுட்ஸ் ஃபைனல்ல நல்லா பண்ணி முடிச்சு கொடுத்துட்டாரு மேட்ச். லார்ட்ஸ்ல 9-4 எடுக்கிறது அந்த என்ன போர்டு ஆஃப் கிரிக்கெட்டா எழுதிட்டாங்க லார்ட்ஸ்ல 5-4க்கு. ரெட் பால்ல எந்த பிச்சும் இந்தியன் கண்டிஷன்லயுமே நல்லா போடுவோம். எல்லா கண்டிஷன்லயுமே நல்லா போடுவாரு. ஒரு லென்த் பாலா குட் லென்த்ல தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. விட்டு ஸ்டம்ப் போட்டாரு. ஸ்டம் அந்த ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டம்ப்லயே போட்டு aim பண்ணி போட்டுட்டு அந்த இருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுத்ததான் நினைக்கிறேன். மார்க்ரம் இல்ல, மார்க்ரம் ஸ்டார்க்கு தானே விக்கெட் எடுப்பாரு. மார்க்ரம் யார் விக்கெட் எடுப்பா? ஸ்டார்க்கா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு விக்கெட் எடுப்பாரு. ஆமா, அது நல்ல பால் தான். கொஞ்சம் பேட்டிங் தான் ஆஸ்திரேலியா சொதப்பிட்டாங்க அந்த தேர்ட் டே. ரொம்ப பேட்டிங் வந்து ஒரு டாப் 3 வந்து ஒரு என்ன சொல்றது, டாப் 3 கொஞ்சம் இவ்வளவு ஒரு பெரிய மேட்ச் விளாடுறீங்க வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். அவரு விளையாண்டே ரொம்ப நாள் ஆகுது. டீம் இப்பதான் ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. அவரை கொண்டாந்து நீங்க நம்பர் 3 ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல அவர் இறக்கிட்டீங்க. ஒன்னும் ஓப்பனிங் இறக்கிட்டு ஃப்ரீடமா கொடுத்துருக்கணும். இல்லாட்டி பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆன பிறகு நம்பர் 6 அந்த மாதிரியாச்சும் இறக்கிருக்கணும். அவங்க ரெண்டுமே பண்ணல. எடுத்ததுக்கு முதல் காரணமே பேட் கமிங்ஸ் ஒரு பவுலிங் ஆப்ஷனா தான் வச்சிருப்பாரு. நானும் அப்படிதான் நினைச்சேன். கிரீன் ஓவர் பட் கிரீனை எடுத்து வெப்ஸ்டரை எடுத்தோடனே ஒரு என்ன சொல்றது T20 மேட்சாட்டம் கொண்டு போயிட்டாரு. அடிச்சு பாத்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி. வந்தவொன்னு கிரீன் ஃபர்ஸ்ட் பால்லாம் பவுண்டரி அடிச்சாரு. நானும் சரி நல்லா விளையாட போறாருன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுச்சு. லபுஷன் பத்தி என்ன, அவரை வேணா நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஓப்பனிங் அவர் பிளேஸே கிடையாது. ஓப்பனிங் அவரோட பிளேஸ் கிடையாது. இவ்வளவு வருஷம் இப்ப டெஸ்ட் நிறைய 2 சைக்கிள் ஃபுல்லா ஆடிட்டாரு. அப்படி இருந்துமே ஒரு விக்கெட் விழுந்தா ஏர்லி விக்கெட் எப்படியும் முன்னாடி எல்லாம் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஏர்லி விக்கெட் விழுந்தா ஃபர்ஸ்ட் 5 ஓவருக்குள்ளே வருவாரு. பட் இருந்தாலும் நின்றுக்கலாம் நின்னாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஸ்டார்ட்ஸ் கிடைச்சது, ஆனா விட்டுட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பால் நல்லா ஹோல்ட் பண்ணி அவர் விளையாண்டாரு. ஆனாலுமே பால் எடுத்து சாப்பிட்டு பால சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் கொஞ்சம் பால் நிறைய விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. மத்த எல்லாம் யாருமே பால் ஆடவே இல்லை. பால் சாப்பிட்டாங்கன்னு டெஸ்ட் மேட்ச்ல பால் நீங்க எவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு. அதுதான் அவர் இதான் சொல்றேன். நான் அப்ரிசியேட் தான் பண்றேன். அவரு நல்லா கான்பிடண்டா ஆரம்பிச்சாரு. 60 பால்ஸ் அந்த மாதிரி எடுத்து விளையாடணும். மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா 50 பால் கூட எடுக்கல யாரும். ஏன் பவுமா வந்து 30th பால் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. கிரௌட் எல்லாம் கிளாப் தட்டாரு. ரெண்டுக்கே கிளாப் தட்டாரு. அவ்வளவு அவசரப்பட்டாங்க ஆஸ்திரேலியா. ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி இருந்துச்சு மேட்ச். தேர்ட் டே கொஞ்சம் ஃபாஸ்டா தான் விளையாண்டாங்க. அதுக்கு பிச்சு மாறிட்டு தானே. தேர்ட் டே கம்ப்ளீட்டா வெதரும் ஃபுல் சப்போர்ட் பேட்டிங்க்கு. நல்ல நல்ல வெதர் 28 டிகிரி பண்ண நாதன்லேன்னு கொடுத்து பார்த்தாங்க. இன்னும் ஆற மாதிரி நதன்லாம் கொஞ்சம் ஏர்லியா கொண்டு வந்திருக்கலாமா? அவங்க அதான் சொல்றாங்க. அந்த 3 பவுலருக்கு ஒருத்தர் இது பண்ணிருக்கணும். ஃப்ரண்ட் லோட். ஆனா 3 பேரையும் அவங்க ஃப்ரண்ட் லோட் பண்ணதுதான் அவங்க மிகப்பெரிய மிஸ்டேக். அவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் போட்டு டயர்ட் ஆயிட்டாங்க நல்லா. 3 பேருமே மாத்தி மாத்தி போட்டு
அவங்களுக்குள்ளேயே போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன என்னைய கேட்டா பண்ணாங்க, ஒரு கொண்டு வந்து இவரு லவிஷானே ஒரு லெக் ஸ்பின் போடுவாரு. லவிஷான் லைன் போட்டு நேதர் லைன் போட்டு ஒரு 4 ஓவர் ஸ்பெல்லு குயிக்கா போட்டிருந்தா 2 எண்ட்ல இருந்தும் ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகி விக்கெட் விழுந்திருக்குமான்னு ஒரு அப்போதைக்கு பேட் கமிங்ஸா யோசிச்சு இருந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சிருக்கு. அந்த ஜோ ரூட் போடுற மாதிரி லபிசன் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஜோ ரூட் எல்லாம் அப்ப எப்பயாவது வருவாரு, டப்புன்னு பார்த்தா 5-4 எடுத்துருவாரு. 5 விக்கெட் எடுக்கலனாலும் 1-2 விக்கெட்டாவது எடுப்பாரு. ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆயிருக்குன்னா, ஏன்னா ஃபாஸ்ட் பவுலரே ஃபேஸ் பண்ணிட்டு 2 பக்கெட்லயும் ஸ்பின் அட்டாக் பண்ணியிருந்தா, ஏன்னா என்ன பிச்சில் நிறைய பேச்சஸ் இருந்துச்சு, நிறைய கிராக் இருந்தது. மேபி டேர்ன் ஆகி நெதர்லாண்டுக்கு நல்லா டேர்ன் ஆனிச்சு தேர்ட் டே ஃபோர்த் டேலாம். ஆனிச்சு, ஆனா அவங்க அப்படி இருக்கு. விளையாண்டுட்டாங்க. பேட் கமிங்ஸ் நல்லா கன்சிஸ்டன்சியா ஒரு லென்த்ல தான் போட்டுட்டு இருந்தாரு. அவரும் எஃபெக்ட் பண்ணி பார்த்தாரு, எஃபெக்டா போட்டு பார்த்தாரு. பட் மார்க்ரம் வந்து ஒரு சாலிடா டிஃபென்ஸ் ஆடிட்டாரு. ஒரு என்ன சொல்ற, ஒரு 5% எட்ஜ் இந்த பீட்டன் ஆகுறது. சாலிட் டிஃபென்ஸ் தான். ஃபுல் பேட்ல, மிடில் ஆஃப் தி பேட்ல பாக்கி ஒரு மேக்ஸிமம் 99% ஃபுல்லாவே ஒரு கான்பிடன்ட் பேட்டிங், ஒரு மிடில் பேட்டு. அப்பப்ப சாலிடா டாட் வச்சாலும் மெய்டன் ஆனாலுமே ஒரு அங்கிட்ட அப்புறம் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2-1 அப்படி இவங்களுக்கு விக்கெட் நிறைய ஈஸியா ரன் கொடுத்துட்டாங்க. 2வது இன்னிங்ஸ்ல வந்து ஒரு இடையில கொஞ்சம் விட்டுருந்தாரு, அப்படியே என்ன சொல்ற, ஒரு ஃப்ரீயா விட்டுட்டாரு ஃபீல்டர் எல்லாம் கிழக்கு விட்டு. அப்புறம் திருப்பி யோசிச்சு ஒரு இது கொண்டு வந்தாரு, அக்ரெசிவா கொண்டு வந்தாரு. அது அக்ரெசிவ் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு விக்கெட்டுக்கு போறீங்கன்னா ரன் இவ்வளவுதான் இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அக்ரெசிவா இருந்துருங்க. இடையில அப்படியே கொஞ்சம் மைண்ட் செட் மாறி ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட்டுக்கு போயிட்டு திருப்பி அக்ரெசிவா வந்து அது பவுலர் யோசிப்பாங்க தானே, ஏன்னா கேப்டன் இப்படி யோசிக்கிறாரு, நம்ம ஜெயிப்போமா தோப்போமாங்கிற ஒரு கான்பிடன்ட் வந்ததுனால ஃபுல் கான்பிடன்ட் ஜெயிப்போம்னு இறங்கினா ஒரு சான்ஸ் எடுத்துருந்துருக்கலாம். நல்ல ரன் தான். 280 வந்து லாஸ்ட்ல வந்து டிஃபெண்ட் பண்ற ரன் தான். என்ன டே தேர்ட் டே ஃபோர்த் டேங்கிறதுனால வேணா ஓகே. பட் இருந்தாலுமே ஸ்டில் ஒரு WTC பிரஷர் சவுத் ஆப்பிரிக்காங்கிற மாதிரி டீமுக்கு கிட்ட எல்லாம் ஆனா ஈஸியா அந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா பேட்டிங்கும் நல்லா ஆடினாங்க, அது எந்த எதுவுமே சொல்ல முடியாது. நான் கூட மெசேஜ் பண்ணிருந்தேன், விக்கெட் உள்ளதுல ஒரு 48 ரன்ஸ் கூட மேல அடிச்சுட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா பிரஷர் போடலாம் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு மேலேயும் அடிச்சு அவங்க பிரஷர் போடல, அது தப்பு பண்ணிட்டாங்க. இவங்களுமே நிறைய தப்பு பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்காவும். உங்களுக்கு அலெக்ஸ் கேரி ஸ்டார்க் எல்லாம் விளையாடும் போது நீங்க பவுண்டரியை கட் பண்றது எல்லாரையும் வெளியில நிக்க வச்சிட்டீங்க. போய் உங்களுக்கு ஸ்டார்க்கு நிறைய ரன் ஸ்கோர் பண்ணி அவங்களுக்கு 280 பிளஸ் வந்துச்சு. இல்லாட்டி ஈஸியா முடிய வேண்டிய மேட்ச். இன்னும் ஃபோர்த் டே போயிருக்காது, தெரிஞ்சு தேர்ட் டேலயே முடிய வேண்டிய மேட்ச். அலெக்ஸ் கேரி மட்டும்தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஏதாவது நல்லா ஆனாலுமே சான்ஸ் அவ்வளவு கொடுத்தாரு. பட் ஒரு கொஞ்சம் கேப்டன் கொஞ்சம் பார்த்து விளாண்டுருக்கலாம். கேப்டன் பார்த்து விளாண்டுருக்கான், டிராவிஸ் கேட்டும் பார்த்து விளாண்டுருக்கான். எல்லாமே ஒரு அட்டாக்கிங் கூடாது. பேட்டை விட்டுட்டாங்க. ஏன் அப்படி விட்டாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு இப்படிதான் ஒரு லீடு வந்துருச்சு, சோ நம்ம இன்னமும் அடிச்சு லீடை சீக்கிரம் எடுத்துடலாம் அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க போல இருக்கு ஆஸ்திரேலியா. T20 மைண்ட் செட்ல இருக்காங்க. அதுதான் ஆஸ்திரேலியா ப்ராப்பர் ரெட் பால் என்னன்னா புஜரா வேணா இருக்கிட்டீங்கன்னா தெரியும். ப்ராப்பர் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா, இவங்க ஃபோர்த் டே வரையும் ஆஸ்திரேலியா வந்து ரன்னே வரலனாலும் விளையாண்டுட்டு ஃபோர்த் டே செகண்ட் செஷன்ல இருந்து இவங்க மேல ப்ரெஷரை போட்டிருக்கணும். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட்டுங்கிற ப்ரெஷர் இந்த ஓவருக்குள்ள அடிக்கணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்போ வந்து அவனுக்கு 3 நாள் டயர் இருக்கு, இவ்வளவு ரன் தான் அடிக்கணும்னா அவன் வந்து யோசிப்பான் தானே, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். அப்படி ஒரு 4 செஷன் 5 செஷன்ல ஒரு 300 டார்கெட்னா ஒரு செஷனுக்கு ஒரு 40-50 ரன் எல்லாம் மடக்கினாங்கன்னா ரொம்ப கடைசியில ப்ரெஷர் ஆகும் சவுத் ஆப்பிரிக்கா. பண்ணிருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா ஈஸியா வின் பண்ணிருக்கலாம். ஓகே ஸ்டார்ட். ஏன் அவ்வளவு நேரம் ரெக்கார்ட் இல்லையா? ரெக்கார்ட் ஆகுது.
இல்ல அது நான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். இந்த இதை ஆட் வந்தது இப்ப. ஓகே. நான் 10 மினிட்ஸ்க்கு மேல போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் வேற என்ன பேச வேண்டியது இருக்கு, வேற எல்லாம் சொல்லிட்டோம். இந்த படம் நல்லா போட்டாரு, அவருக்கும் மார்க் வேன்சன் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாரு சொன்ன மாதிரி. ரெண்டுல இருந்து மாத்தி மாத்தி ஒரு ப்ரெஷர் போட்டாங்க படம். அதுக்கு படம் எப்ப ஒரு அதுக்கப்புறம் தான் இவங்க இங்கிரியே யூஸ் பண்ணாங்க. இவங்க இங்கிரியே ஒரு மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபுல்லாவே லுங்கிடி வந்து இது பேக்கப்ல தான் வச்சிருந்தாங்க. அவங்க நல்லா பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிடியுமே அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் புக் பண்ணிட்டாரு. வேற வேற யாரும் அங்கிட்டு பவுலிங் போட்டா? 3 பேர் தான் போட்டாங்களா? மகாராஜ் போட்டாரு போல இருக்கு. மார்க்ரம் ஒரு விக்கெட் எடுப்பாரு, குரூஷியல் விக்கெட். ஜேசஸ் விக்கெட் அது எடுக்கலாட்டி எனக்கு தெரிஞ்சு 300 போயிருக்கும் போல இருக்கு. அதுக்கு விட்ட மார்க்ரமும் ஒரு பவுலிங் போட்டு நல்ல விக்கெட் எடுப்பாரு, ஜோஸ் விக்கெட். அது இல்லாட்டி அவங்களோட கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல ஸ்மித் விக்கெட் யார் எடுப்பா? யார் எடுப்பா? மார்க் தான் எடுப்பாரு. ஆமா, மார்க் தான் எடுப்பான். அதுக்கு ஒரு இதெல்லாம் ஸ்மித் கூட ஏதோ சொல்லியிருப்பாங்க, அந்த பார்ட் டைம் ஸ்பின்னர் எல்லாம் கொஞ்சம் பார்த்து விளையாடணும் அப்படின்னு. ஆமா ஆமா, மார்க்ரம் தான் ஒரு ஸ்மித்தோட விக்கெட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் நல்லா விளையாண்டுட்டு இருப்பாரு, நல்ல பேட்டு. அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கும். ஒரு குரூஷியல் விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுப்பார். இல்லாட்டி ஸ்மித் நின்னாருன்னா நின்றுட்டே இருப்பாரு, 5 நாள் இன்னொரு ஸ்மித் நிற்பாரு. நின்றுட்டா கதையே வேற. அவன் நின்றுருந்தான்னா ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டலே ஒரு 300+ வந்துடும். என்ன மென்டாலிட்டின்னு தெரியல இவங்க. சரி, ஒரு 150 200 அடிச்சாலே போதும் போல இருக்கு. அந்த மென்டாலிட்டி தான் ஆஸ்திரேலியா போயிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. என்ன T20ல IPL எல்லாம் 20 ஓவருக்கு 260 அடிச்சாலே திருப்பி அடிச்சிடுறாங்க. டெஸ்ட் மேட்ச் ஆச்சுனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரன் அடிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 138க்கு ஆல் அவுட் பண்ணிட்டோங்க, அதே மாதிரியே பண்ணிடலாம் திரும்ப அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். பேட்டிங் பவுலிங்கும் நல்லா பண்ணாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டிங்கும் நல்லா பண்ணிட்டாங்க. பேட்டிங் நல்லா பண்ணாங்க, பட் ஆஸ்திரேலியா பேட்டிங் ரொம்ப பூரா பண்ணிட்டாங்க. அதான் ஒரு ஆஸ்திரேலியா தோத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். கொஞ்சம் வேற டீம்லாம் டஃப் கொடுத்துருப்பாங்க. இந்தியாலாம் இருந்துச்சுன்னா பயங்கர டஃப் கொடுத்துருப்பாங்க. இந்தியா விளாண்டுருந்தா ரொம்ப நெட்டு நெக்காதான் போயிருக்கும். இங்கிலீஷே ஆடி இருக்கலாம் போல இருக்கு. அலெக்ஸ் கேரினாலதான் அவருக்கு வாய்ப்பு இல்லை. யார்? ஜோஸ் இங்கிலீஷா? வந்திருந்தாருன்னா ஒரு 30 ரன் அடிச்சிருப்பாரு கிரீன் பண்ணது. என்னை கேட்டா சன் கான்ஸ்டர்ஸ் இறங்கிட்டு வெப்ஸ்டர்ஸ் ஆட வச்சிருக்கலாம், இல்ல கிரீன் ஆட வச்சிருக்கலாம். அது உங்க ஒப்பீனியன். யார் பவுலிங் போடுறாலும் கான்ஸ்டர்ஸ் தான் சொன்னோம் நம்ம. பிளேயிங் லெவன்லயே கான்ஸ்டர்ஸ் ஆட வரணும். வெப்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பே இல்லைன்னு, பட் வெப்ஸ்டர்ஸ் நல்லா விளையாண்டாரு. பிஜிடில ஆடுறாரு கான்ஸ்டர்ஸ். ஆனா இந்தியா நீங்க அவருதான் அவர் அங்க பெர்ஃபார்ம் பண்ணி தான் நீங்க குவாலிஃபை ஆனீங்க. இல்லாட்டி இந்தியாவில விளையாண்டுருப்பாங்க. ஆமா, நல்ல பிளேயர். ட்ரை பண்ணிருப்பாரு, வந்து ஒரு ரிவர்ஸ் ஷூட் வந்து அடிச்சிருப்பாரு, ஜோரூட் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிருப்பாரு. எல்லாரையும் பத்தி பேசிட்டோம், ஒரு மிஸ் பண்ணிட்டோம். யாருன்னா கவாஜா. அவர் என்ன அடுத்து ரிட்டையர்மெண்டா என்ன கதை? கவாஜா அநேகமா மரியாதையா இப்பயே ரிட்டையர் ஆகுது. அவருக்கு மரியாதை. நல்ல பிளேயர் உண்மையில. ஏசியன் கண்ட்ரில நல்லா விளையாடுவாரு. ஒரு ஓவர்சீஸுக்கு அவங்களோட ஓவர்சீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா சப்கான்டினென்ட் எல்லாம் நல்லா பண்ணுவாரு. வீடியோ இதாயிட்டு எனக்கு பட் எனிவே
ஆடியோ மட்டும் தான் ஏன்னா கேக்குது. பேக்ரவுண்ட மாத்திடுவாங்க உள்ள போயிடுவாங்க. இப்ப கவாஜான ரிட்டையர் பண்ணாது. கவாஜாவிலதான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வந்துருவாங்க, அடுத்த கிட்ட கொண்டு வந்துருவாங்க. ஆஸ்திரேலியா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உடனே மாத்திடுவாங்க நினைக்கிறேன். ட்ரியோவே மாத்த வாய்ப்பு இருக்கு டெஸ்ட்ல. ட்ரியோவே மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ மாத்த அவ்வளோ அதுக்கு போக மாட்டாங்க. போலந்து ஆடி இருந்தாலும் ஸ்டோரி வித் டிஃப்ரெண்ட். போலண்ட் ஆடி இருந்தாருன்னு வைங்களேன், ஹெசலுட்டுக்கு பதிலா. ஹெசலுட்டு ஒரு நிகழ்ல இருந்து வராரு, ஒரு ஐபிஎல் ஆடிட்டு வராரு, போலந்து ஆடி ஒரு இருந்தாங்கன்னா இவங்க வந்து T20 மென்டாலிட்டியில ஆடிட்டாரு யூஸ் பண்ண மாதிரி தான் ஹெசலுட்டு. யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் போலண்ட் ஆடி இருந்தாருன்னா ஹெசலுட்டுக்கு பதிலா போன சைக்கிள்லயே பாத்தீங்கன்னா போலண்ட் தான் இந்தியா தோத்ததுக்கு மிகப்பெரிய காரணம். போலந்து ஆடி இருந்தாங்கன்னா அவரை அப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க. 3 பேரும் ஒன்னா போட்டிருக்க மாட்டாங்க. அவரை வந்து வெங்கடி மாதிரி தான் யூஸ் ஆமா பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா, போலண்ட் இருந்தா அவரு ஒரு தனியா ஒரு ஸ்பெல்லில் வந்திருப்பாரு. அவரு ஸ்பின்னரு அவங்களோட கலந்து வந்தாருன்னா அவர் ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருப்பாரு. இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க, அவர் பின்னாடி வந்து விக்கெட் எடுத்துருவாரு. அவரும் கொஞ்சம் தாள் ரபாடா மாதிரியே தான் அவர் போடுவாரு. இவங்க ஈஸியா வின் பண்ணிட்டாங்க, கன்வின்சிங்கா வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா. இது கன்வீனியன்ஸ் தான் வின் பண்ணிட்டாங்க சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டப்ஸ் இன்னிங்ஸ் விக்கெட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போகாம இருந்தது இன்னும் ஈஸியா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் சுமாரா விளையாண்டாங்கன்னு சொல்லலாம். மற்றபடி அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்ல இருந்தே சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச் டெம்ப்ளேட்டை கொடுத்துட்டாங்க. நம்ம சொன்னது அந்த 2 days கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிச் விளையாட. ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் விக்கெட்டா இருந்தது, ஃபுல் பவுலிங் ஃபேவரா தான் இருந்தது. பிச்சு சரி, வெதருமே அப்பப்ப கிளவுட் வந்து லைட்ஸ் டே 2ல எல்லாம் ஆன் பண்ணாங்க. பாதி பேர் வந்து தேர்ட் எண்ட்லயே வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் அப்பப்போ பயமாவும் இருந்துச்சு, என்ன வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் சரி அப்படியே லைட்டா ஒரு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டச் கொடுப்போமா? அது ப்ரிவியூ சொல்றோம்னு முடிச்சிருவோம். ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா முடிச்சிருவாங்க. இல்ல அப்படியே ஒரு எண்டிங் நல்லா பினிஷிங் நல்லா கொடுத்துட்டு கொடுப்போம். லாஸ்டா என்ன பேசிட்டு இருந்தோம்? போலண்டு போலன் விளாண்டுருந்தா வேற கதை தான். நிறைய மிஸ்டேக் வருங்க. நானுமே இங்குடிக்கு பதிலா பேட்டர்சன் தான் ஆடுவார்னு நினைச்சேன். பேட்டர்சன் ஆடி இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் இதா மடக்கி இருக்கலாம். நீங்க ஆஸ்திரேலியா அந்த 200க்கு மேல வந்திருக்காரு. அதுதான் அதுதான் ரொம்ப ஈஸியா முடக்கிருப்பாங்க. 180 வந்திருக்காது. இங்கிரி ஓகே கொடுத்த ரன்னு கரெக்டா செகண்ட் இன்னிங்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. அந்த பிளேம தூக்கிட்டாரு. இல்லாட்டி நேரம் அவர் தான் ட்ரெண்டிங்ல இருந்திருப்பாரு. சோசியல் மீடியாவே அவர் கலக்கிருக்கு. அவர் பேசும் பொருளா இருப்பாரு, ரோல் மெட்டீரியலா. சவுத் ஆப்பிரிக்கா இனி வந்து எல்லாமே ஜெயிக்க போறாங்களா? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அடுத்த சைக்கிள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். இந்தியாவுக்கு வருவாங்க. வருவாங்க, ஆனா டீம் நல்லா டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா. நல்லா இப்ப ஒரு இதாதான் இருக்காங்க. நல்லா யங் பிளேயர் எல்லா இடமும் SA20 மாதிரி ஒரு லீக் ஆரம்பிச்சு, அவர் கிரெக் ஸ்மித் ஆரம்பிச்சு இப்ப ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் போர்டு நல்லா ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வர்றாரு. அந்த T20ல இன்னமும் நல்லா இருக்காங்க. T20ல பெட்டர் டீம் தான் அவங்க. இந்தியாவை கம்பேர் பண்ணாலுமே அவங்க ஓகே அப்பர் தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு. இந்த டிராஃபிங்கிற ஒண்ணுதான் இல்லாம இருந்துச்சு. ஆனா டெஸ்ட்ல அடிப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா டெஸ்ட்ல அடிச்சுட்டாங்க. ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒரு நல்ல டீம், ஒரு டேலண்டட் டீம் ஒயிட் கிரிக்கெட்ல. ஆனா டெஸ்ட்ல அந்த அளவுன்னு சொல்ல முடியாது. ஆம்லா அவங்க இருந்த போதெல்லாம் நல்ல கிரேட்டஸ்ட் டீம். ஜக்காலிஸ் அவங்க எல்லாம் இருக்கு. ஜான் பொல்லாக் எல்லாம் இருக்கும்போது நல்ல டீம். ரெக்கல்டன் நல்லா ஆடினாரு. இல்ல நான் ஸ்டெயின் சொன்னேன், அவங்க எல்லாம் இருக்க நல்ல டீம்.
ஸ்டெயிடாவே எனக்கு இருக்கு ரேட் இருக்கட்டும் அவர் என்ன விளையாண்டாரு? அவரு அவருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அவரு மோஸ்ட்லி ஃப்ரண்ட் ஃபுட்ல ஃப்ரண்ட் லெக் முன்னாடியே கொண்டு வராரு. அந்த கவர் ட்ரைவ் தான் ஆடுறாரு. நீங்க ஐபிஎல்லையும் பாத்தீங்கன்னா வந்த உடனே அந்த கவர் ட்ரைவ் தான் ஆட போறாரு. கவட்டை எரிச்சு ஆபாச பேச விடாதோ. எனக்கு கட்பாடி ரெட்டிட்டீங்களா? இல்ல சொல்லு எதுன்னு சொல்லு. அப்புறம் போட்டு விட்டுட்டா எனக்கு இதான் நான் போட மாட்டேன். நான் சன்னா இருந்தாலும் கூட இது போட மாட்டேன். சனி ஞாயிறு மட்டும் தான் லீவு. அது என்ன பாக்குறாரு? அவன் டிஎன்பிஎல் எல்லாம் பார்ப்பான். டிஎன்பிஎல் ஐபிஎல் பார்ப்பான்ல. இன்டர்நேஷனல் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டான். நான் சொன்னேனே, ஆனா இந்த கண்டென்ட்டுக்காக டிஎன்பிஎல் பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. இந்த மெசேஜே பார்க்காம இருக்காரு. டிஎன்பிஎல் பார்ப்பாரு, நானும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. திண்டுக்கல் மேட்ச் எல்லா மேட்சும் பார்ப்பாரு. உண்மையிலேயே நான் அண்டர் ரேட்டட் திண்டுக்கல் ஃபேன் ஒரு காலத்துல. சேலம் இது திண்டுக்கல் இது ஃபர்ஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் 2 சீசன் வந்து இவங்க டூட்டி பேட்ரியட்ஸா வாஷிங்டன்லாம் அண்டர் அடிப்பாம்பி பொக்காம சரியான வாஷிங்டன் வந்து 15 பால் 15 அடிப்பாரு. 15 14 சம்திங் ஞாபகம் இல்ல. அப்ப வந்து இவன் கௌஷிக் அவன் தான் கேப்டன் நினைக்கிறேன். இப்ப 2வது சீசன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். யார் கேப்டன்? கௌஷிக் காந்தி தானே 2வது சீசன் டூட்டி பேட்ரியட் கேப்டன். சேப்பாக் கிட்ட ஹாட்ரிக் எடுப்பார் அந்த ஃபைனல். ஆமா ஆமா, ஒரு ஃபைனல் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க லைக்காவோட. அது ஏதாவது ஒரு பண்ணி இது பண்ணிருக்கணும். இப்பதான் ரிசர்வ் கொண்டு திண்டுக்கல் பாத்தீங்கன்னா சூப்பர் டீம். ஆனா டிராஃபி தான் இல்லாம இருந்துச்சு. அதுவும் போன வருஷம் அடிச்சுட்டாங்க. போன வருஷம் அஸ்வின் அடிச்சு விடுக்கிட்டு. அதுக்கு முன்னாடில இருந்து அவங்க நல்ல டீம். இந்த விவேக் ராஜ் எல்லாம் ஒருத்தர் இருப்பாரு, அவரு இருக்கு. விவேக் ராஜ் அவ்வளோ ஃபேன். நம்ம அவரோட ஃபேன், விவேக் ராஜோட ஃபேன் நம்ம. விவேக் ராஜ் இவரு ஒருத்தர் இருப்பாரு, ஜெய கார்த்திக். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருப்பான், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், வார்னர் மாதிரி இருப்பான். பேர் மறந்துட்டேன். எந்த டீம்? அதே டீம் தான், திண்டுக்கல்ல தான் ஆடி இருந்தான். அதுக்கப்புறம் நிறைய டீம் மாறினாரு. அந்த ஜில அதுல ஆரம்பிக்கும் பேர் மறந்துட்டு. இல்ல வைஷால் ஏதோ வைஷாலா விஷ்ணு அதாட்டம் வரும். சொல்றேன். லெஃப்ட் ஹேண்ட் தான். கொஞ்சம் வார்னர் மாதிரியே தான் இருப்பாரு, கரெக்டா இருப்பாரு. பிளாக் நல்லா அடிப்பாரு. என்னமோ விரும்பி வீல காமியாங்க வைஷாக் என்ன வைஷ்ணவ அது மாதிரி அனிருதான் ஆடிட்டு இருந்தேன். அனிருத் பத்ரிநாத் ஆடி இருக்காரு. ஸ்ரீநாத் அவருங்க. அவரு இப்ப வந்து அதுக்கப்புறம் கோச், திண்டுக்கல் கோச் எல்லாம் போனாரு. ஆமா, திண்டுக்கல் கோச்சா இருந்து ஒரு வருஷம் கபடி கொடுத்தாரு. மறுபடியும் கமெண்ட்ரிக்கு வந்துட்டாரு போல. நல்ல வேலை கப்படிக்கலங்க, அடிச்சிருந்தா. இவர் பதானி வந்து ஒரு 2 சீசன் வந்து சூப்பர் கில்லிக்கு கோச்சா இருந்தாரு பதானி. அவர் நல்ல சக்சஸ்ஃபுல் கோச். ஹேமங் பதானி ரொம்ப இதா இன்டென்சிவா தான் இருப்பாரு, மேட்ச்ல சிரிக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் மதுரை டீம்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு இதுல அந்த மதுரை ஒரு சீசன் அடிச்சிருக்கீங்க, சிகே மதுரை. இப்ப அந்த அதுல இந்த தலைவன் சருகுணம் அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. தலைவன் சருகுணம் அவரு இவரு வருண் சக்கரவர்த்தி ஒரு சீசன் ஆடுவான். ஆடுவார். கேபி வருண் கார்த்திக் ஆடுவான் கபடி சீசன். சசி தேவன் ஒருத்தன் ஆடுவான், அபிஷேக் தன்வரா அவன் ஒருத்தன் ஆடுவான். நெல்லைக்காரர் நினைக்கிறேன், கேப்டன் நினைக்கிறேன். நல்ல ஒரு சீசன் அந்த மாதிரி சீசன். 2 அண்ணன் தம்பி 2 பேரும் விளையாடுவாங்க, சோனு யாதவ் மோனு யாதவ் எல்லாம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎல்க்கு போனாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க.
யாரோ ஐபிஎல் ரெண்டு bowler எடுத்தாங்க. எடுத்தாங்க 2-3 பேர் எடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க சஞ்சய் யாதவ். ஆனா விட வைக்கல. விளையாட வச்சானுங்க, சான்ஸ் கொடுக்கல, ரொம்ப கொடுக்கல. அதே மாதிரி ஹரி நிஷாந்தும் சென்னைக்கு எடுத்தாங்க. ஆனா விளையாட ஆனா அங்க மும்பைக்கு விளையாண்டுட்டு அதுக்கு அடுத்த சீசன் டிஎன்பில பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனா மாறிட்டாரு. ஆமா. பியூர் பேட்ஸ்மேன் ஆகி அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டாரு. இப்பயும் நல்லா பேட்டிங்கா பார்த்தேன் நானு. நல்லா அடிச்சாரு. அப்ப இது சவுத் ஆப்பிரிக்கா vs ஆஸ்திரேலியா ஒரு எண்டு போட்டு விட்டுரு. எண்டு கிரெடிட் அவர் பேசி முடிச்சு விட்டுரு. அதுக்கு என்ன என்று சொல்றது, இனி நல்ல காலம் பிறந்துருச்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. நான் பேக்ரவுண்ட் நினைக்கிறேன். தம்ப்ளைன்ல என்ன போட்டிருந்தோம், அண்டர் டாக்ஸ் ரைசிங் ஆஸ்திரேலியா வந்து ரீஷேப்பிங் பண்ணணும் டீம். அண்ணா அண்டர்டாஸ் சொல்லாது, இனிமே சாம்பியன்ஸ் சொல்லுங்க போடுங்க. சாம்பியன்ஸ். நோ மோர் அண்டர்டாக், சாம்பியன்ஸ் அரைவ்டு போடு. ரெட் பாலே நாங்க தான் வந்து. அது நல்லா தானே இருந்துச்சு அந்த தம்ப்ளைன். அது ஓகேவா, அது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோவும் நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. அதே மாதிரி இது நம்ம லோகோ வந்து கார்னர்ல போடு, சென்டரா போடாது. அது சென்டரா போட்டிருந்தானே. சென்டரா போட்டிருந்தியோ எங்கேயோ போட்டிருந்தேன். லோகோ வந்து கார்னர்ல. மதன் கௌரி அண்ணன் நான் பார்த்து கத்துக்க கார்னர்ல. அவருக்கு ஒரு கண்டன் இருந்தப்ப ஈரானுக்கு எல்லாம் போட ஆரம்பிச்சிடாரு. ஈரானு இஸ்ரேலுக்கு ஈரான் ரஷ்யா எல்லாத்துக்கும் போட ஆரம்பிச்சிடாரு. ஒரு ஊருக்கு எல்லாத்துக்கும் போடுவாரு. அவர் ஒரு ராஜாவளி. நம்பி பாக்குறாங்க. நீங்க தமிழ்நாடு பிக்கஸ்ட் இன்ஃபுளுசர். அது உண்மைதான். ஆனா ஸ்டார்டிங்ல நிறைய வீடியோ போடுவாரு. அப்பெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கல, நம்ம ஸ்கூல் படிக்கலன்னா ட்ரெண்டிங் அவர் தான். என்ன சொன்னு கேட்டுச்சா? ஏதாவது மதன் கௌரியை பத்தி சொன்னீங்க. நம்ம ஸ்கூல் படிக்கலாம் அவர் தான் ட்ரெண்டிங். அவர் ஃபன்னா நீங்க ஃபேன் கிடையாது, எல்லாம் பேசுவாரு, எல்லாரையும் பத்தி பேசுவாரு. தெரியாத நம்ம வந்து அந்த அளவுலாம் பார்க்காது. மதன் கௌரியன்னு உங்க அந்த அளவுக்கு பிடிக்காது. நான் யூடியூப் அதிகம் பார்க்க மாட்டேன். யூடியூப் பார்த்தா ரிஷிபடியா அது மாதிரி போயிடுறது. பாக்குறது அப்பெல்லாம் அந்த ஏ டுடே, அப்புறம் வேற என்ன பாக்குறது. எட்டுடே எல்லாம் நான் பார்த்தது இல்லை. எட்டுடே இன்னும் பார்த்தது இல்லை. எட்டுடி எல்லாம் இன்னும் இவங்களே ஃபாலோ பண்ற ஆள் இல்ல. யாரு இவங்க பிரபலமா பேசுறாங்களே, அவங்க யாரு, சித்து விளாக்ஸ், அவங்களே நான் பார்க்க மாட்டேன். நானே பார்க்க மாட்டேன். அவனை பிடிச்சி நம்ம பாக்குறதெல்லாம் அந்த பரிதாபங்கள் சேனல் பார்ப்பேன். அவங்களுக்கு வந்து பாக்குறதுதான். வேற யாரு யூடியூப்னா அவரு ப்ளூ சட்டை மாற வீடியோ பார்ப்பேன். அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர். அதே மாதிரி இந்த பிக் பேங் போதன்னு ஒருத்தர் இருப்பாப்ல. போகனா நம்ம பிக் பேங் போக. அவரு மதன் கௌரி அண்ணனுங்களோட சித்தப்பட்டு போயிடலாம். இதெல்லாம் வரணுமா என்ன? இதெல்லாம் போட்டுறாரு. இதெல்லாம் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா இது மட்டும் தான். இதெல்லாம் போட்டு விட்டுட்டா எனக்கு ஏதாவது இது பண்ணிடுவாங்க, எழுதிருவாங்க. பாத்துட்டாங்கடா தண்ணியை விட்டுட்டாப்ல செஞ்சு எழுதிருவாங்க. போட்டு ஒரு எண்டிங்கா போட்டு விட்டு முடிச்சு விட்டுரு. என்னால ஜார்ஜ் 20 தான் இருக்கு. என்ன எண்டிங் போடுறது? இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரெட் பால்ல நல்ல ஸ்பீக்கர் இருக்கு. அவங்க எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு இந்த டீம் எல்லாம் மாத்தவே மாட்டாங்க. இதே டீம் தான் கண்டினியூ பண்ண போறாங்க. ஆஸ்திரேலியா தான் அந்த டீமை வந்து ரீபில்ட் பண்ணணும். கவாஜா இவங்களெல்லாம் கொஞ்சம் நீங்க ரிட்டையர் ஆகுங்க என்னன்னு பண்ணுங்க. ஆனா நம்ம விளையாட வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு வேற சான்ஸ் கொடுத்து பார்ப்போம்ட்டு கொடுக்கணும். வேணும்டா அவங்க இந்தியன் டூர் ஏசியன் கண்டிஷன் வரைக்குள்ள மட்டும் அவரை அழைச்சிட்டு வாங்க. அது அப்படியுமே கொண்டு வரக்கூடாது. பண்ண முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க கான்ஸ்டன்ஸ் நல்ல பிளேயர் ஆக்குறதுதான் நல்லது. கான்ஸ்டாஸ் இன்னொருத்தர் பொக்விஸ்கியா என்னமோ ஒருத்தர் இருப்பாரு. அவங்க நல்ல பிளேயர். அவங்க பேரு எனக்கு மறந்துட்டு நல்ல பேரு. பொக்விக்ஸா ஏதோ வரும் பேரு.
ஏதோ நமக்கு இது பொட்டானிக்கல் நேம் மட்டும் வந்துரு. அவங்க அந்த மாதிரி பண்றது நல்லது. கிரீன் என்ன பண்ண போறாங்க? அவரு கிரீன் ஒண்ணும் சொல்ல முடியாது. அவரு இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்சா விளையாடுறாரு. ஹாரிஸ்னு ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா? ஹாரிஸ் மமான். ஹாரிஸ் ஹாரிஸ்னு ஒரு லெப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருப்பாரு தெரியுமா? ஓப்பனர். பேரே நான் இன்னைக்குதான் கேள்விப்படுறேன். என்ன இப்படி சொல்ற? அண்டர் ரேட்டட் அப்ப. எனக்கு தெரியல போல இருக்கு. ஹாரிஸ்னு ஒரு லெப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் வார்னரோட போடுவாரு, ஒரு கை போடுவாரு. ஆஷஸ்ல எல்லாம் ஆடும். நான் பார்க்கல ரீசெண்டா. ஸ்டோக்ஸ் அடிப்பானா அந்த 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 ஆஷஸ்ல வந்து ஹாரிஸ் விளையாடு. அந்த இதுல கவாதா இருப்பாங்க. நம்பர் 3 விளையாடுவாரோ? நம்பர் 3 ஆடுவான்னு நினைக்கிறேன். ஹாரிஸ் மாமா அடி கூகுள் அடிக்கலாம். உண்மையை சொல்ல இவங்களோட பேட்டிங் வந்து ஒரு கடப்பார டீம் இந்த ஆஸ்திரேலியா. கடப்பார டீமே கடப்பார போட்டு குறைஞ்சிட்டாங்க. ஸ்மித்தையும் அபிஷனையும் மிடில்ல போட்டிருந்தீங்கன்னா ஒருத்தர் யாராச்சும் கடைசி வரையும் நின்று இருப்பாங்க. 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு விக்கெட் விடாம ஆடி இருப்பாங்க. தப்பு பண்ணிட்டு ஒரு நல்ல ரன் வந்த பிறகு ஹெட்டும் கேரியும் சேர்ந்து ஒரு நல்ல அட்டாக்கிங் ஆடி ஒரு பினிஷிங் கொடுத்து ஸ்மித் இறக்குனது ஹெட் ஒரு ஓப்பனர் தானே, ஒயிட் பாலர்ல ஹெட் இறக்கிருக்கலாமே நீங்க. ஹெட் ஆடி இருக்காருங்க லாஸ்ட் இந்தியாவோட லாஸ்ட் இது என்ன வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல அவர் தான் ஓப்பன் பண்ணான்னு நினைக்கிறேன் கவாஜாவோட. எல்லாம் போட்டு டிராஃபி பண்ணி கொடுத்துருக்காரு. இவங்க இந்த கண்டிஷன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தடுக்கல போல. மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, பேட்டிங் கொலாப்ஸ் பண்ணி டோட்டல் பேட்டிங் ஆர்டருமே கொலாப்ஸ் ஆயிட்டு. எல்லாரும் வந்தவனே அடிக்க தானே போறாங்க. யாருமே ஒரு மேட்சை கொண்டு போகணுங்கிற இன்டென்ட் இல்ல. எப்ப மேட்சை முடிச்சுட்டு அவங்கள பவுலிங் போட்டு எப்படி ஆடி இருக்கணும்? அந்த புஜாரா அவங்க ஆடுற மாதிரி விட்டு ஆடி இருக்கணும். செம்பு பால் வர்றதை மட்டும் பேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பாலை விட்டுட்டு ஆடி. இனிமே புஜாரா மாதிரி பிளேயர் வர்றதெல்லாம் ரொம்ப இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ல ரேர். அதான் சொல்றேன், எனக்கு இந்தியன் டீம் பேட்டிங் மேல ஒரு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாம், பட் சொல்ல முடியாது. கருண் நாயர் திருப்பி வந்திருக்காரு, 17க்கு அப்புறம் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கங்க ஒரு கர்நாடகா ரஞ்சி டிராப்லே செலக்ட் ஆகாம இருந்து அவரு எனக்கு தெரிஞ்சு கடைசியா விளையாண்ட டீமும் இங்கிலாந்து தான் நினைக்கிறேன் லாஸ்ட் டைம். ஆமா, 300 அடிக்கிறது இங்கிலாண்டோட தான் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு மேட்ச் விளையாடுவாங்க, நீங்க 1-2 விளையாடுவாரு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா பேரே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஹனுமான் விகாரி இவங்க எல்லாம் வந்து அந்த இதை மாத்திடுவாங்க. ஆமா, ஹனுமான் விகாரி ரஹானே இந்த காம்போ போயிடும். வேற யாரு பேரு ஈஸ்வரன் எல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறேன் நான். இந்தியால ஒரு சான்ஸ் கொடுங்க. அபிமன்யு சார் ரொம்ப நாளா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. கால்ல எடுத்துட்டு வந்து அவரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்குவாட்ல மட்டுமே எடுத்துட்டு வர்றாங்க, ஒரு மேட்ச் ஒரு பிளைண்டர் எடுக்க மாட்டாங்க. ரஜத் பட்டினாத்தார்லாம் அதுக்கப்புறம் வந்த ரஜத் பட்டிதார்லாம், அவரு சர்ஃபாஸ் கான்லாம் அதுக்கப்புறம் வந்தவர் டெஸ்ட் ஒயிட்ஸ்ல. அபிமன்யூஸ்வர் அப்பல இருந்து அவரு இந்திரஜித் அவங்க எல்லாருமே அப்பல இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒயிட் பால்ல ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. பிசிசிஐ பாலிடிக்ஸ் பண்ணுது கடுமையா. பாப்போம் ஜிஜி கௌதம் கம்பீரும் கில்லு ஏரா எப்படி ஆரம்பிக்குதுன்னு அதை பத்தி ஒரு தனியா ஒரு வீடியோ போடுவோம், ப்ரிவியூ வீடியோ போடுவோம். ஒன்னும் பழசானாலும் வச்சு செஞ்சிருவாங்க. ஏன்னா ஒரு லெகசி டீம் இந்தியா இப்போ ஒரு லெஜெண்டரி டீம்னு சொல்லலாம். ஒயிட் பால் ரெட் பால் எல்லாத்துலயுமே ரவிசாஸ்திரி கோலி ஒரு பீக்குனா, அதுக்கப்புறம் ரோஹித் டிராவிட் அவங்க ஒரு நல்ல ஒரு இதுல இருந்தாங்க, ஒரு டெம்ப்ளேட் கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்து பீக், அவங்க வந்து டாப்ல இருக்காங்கன்னா அதுக்கு அடுத்து 2வது படிக்கட்டுல இருப்பாரு ரோஹித்தோ டிராவிடோ.
அதுவும் வந்து ஒயிட் பால் கொஞ்சம் அது, ரெட் பால் சொல்ல மாட்டேன். ரெட் பால்ல ஆனா நியூசிலாந்து சீரீஸே சோத்துட்டாங்க ஹோம் கிரவுண்ட்ல. அது ஒரு பெரிய பிளாக் மார்க். நெருக்கி அது 12 ஜிஜியரா, 2012ல இருந்து. அது ஜிஜியரா தாங்க. ஜிஜியா? ஆமா ஜிஜிஆரா. அவரு பட் ரோஹித் கேப்டன்ஷிப் தான் அது. அது கொஞ்சம் டீம் கொஞ்சம் நல்லா பும்ரா வந்து இதுக்கு தானே வந்தாருன்னு நினைக்கிறேன். பிஜேபிக்கு தான் வந்தாரு, அதுக்கு முன்னாடி அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். பும்ரா வந்து அவரோட ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் கம்மி பண்றது ஒன்லி சனா கண்ட்ரில மட்டும் தான் ஆடுவார், இந்தியாவில் ஆட மாட்டாரு. இந்தியாவில் ஆட தேவையில்லைன்னு சொல்லலாம். இல்ல, அபிஷேக் கொண்டு வர இந்தியன் பவுலிங்ல ரொம்ப நாளா லெப்ட் ஆர்ம் பவுலரே இல்ல. லெஃப்ட் ஆர்ம் சீமர் இல்ல. ஸ்டாம் சீமரே இல்ல, பவுலர் அந்த டீம் அட்டாக் கொண்டு வரணும். ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு 130 to 140 ஸ்விங் பண்ற, ரெண்டு சைடும் ஸ்விங் பண்ற மாதிரி இருந்து ஃபைனல் லென்த் பிடிச்சு போட்டாங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு நல்ல எவ்வளவு சான்ஸ் இருக்கு நாளேதான் இந்தியாவுக்கு. பும்ராவும் மோஸ்ட்லி டெஸ்ட் மேட்ச்னு எடுத்துக்கிட்டா இவங்க ஸ்பின்னர்ஸ் தான் நம்பி போறாங்க இந்தியன் டீம். இந்தியன் டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் அவங்க கண்டிஷனும் பேஸ் பண்ணி பாக்குறது இல்ல, இருக்காங்க. எதையும் பாக்குறது இல்ல. இப்ப எங்க போனாலும் அஸ்வினி நியூசிலாந்து ஜடேஜாவும். நியூசிலாந்து நியூசிலாந்துக்கு டூர் போனாலுமே ரெண்டு ஸ்பின்னரோட தான் விளையாடுறாங்க. அது தப்பு சொல்லல, குவாலிட்டி பவுலர் தான் எடுத்துட்டு போறாங்க. ஆனா கண்டிஷன்ஸ்க்கு இருந்தாலும் மாதிரி ஒரு மாத்தி கொண்டு இங்கிலீஷ் பிச்சிங் அவுட் சைடு ஓவர்சீஸ் போகும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் உங்களுக்கு நல்ல, யாரு ஸ்விங் நல்லா பிடிச்சி போடுறாங்களோ நல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸை நம்பி போக முடியாது, ஏன்னா உங்களுக்கு ஃபோர்த் ஃபிஃப்த் டேக்கு தான் ஸ்பின்னர்ஸ் ஒரு சான்ஸுக்கே போகலாம். ஆனா நீங்க 3 நாள் வந்து சீமர்ஸை நம்பி தான் இருக்கணும். வேணா உங்களுக்கு இனி எடுத்துட்டு ஓவர். போனா ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்துட்டு போகணும். ஆமா, இப்ப இப்ப மாடர்ன் டே கிரிக்கெட்ல எல்லாம் வெறும் ஆஃப் ஸ்பின்னரு, ஆஃப் பிரேக் பவுலருக்கெல்லாம் வேலை இல்லாம போயிட்டு ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னரா சரி. ஸ்பின்னர்ஸ்க்கு எல்லாம் வேலை இல்ல. ஃபிங்கர் ஸ்பின்னருக்குலாம் வேலை இல்லை, வந்து ஒரு ஸ்பின்னர் யாரு சைனா மேனா கூகுளி போடுறியா வா எடுத்துட்டு போறான் அப்படின்னு எடுத்துட்டு அவ்வளவுதான் அடிக்க போறான். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. இவங்க எல்லாம் போட்டாங்கன்னா ஸ்வீப்பும் தான் அடிச்சிருவாங்க. ஆனா ஒரு ஸ்பின்னர் நல்லா பண்றாங்க தானே. குல்தீப் யாதவுக்கு சான்ஸ் கொடுக்குறப்பெல்லாம் நல்லா பண்றாரு, அவர் சோப்பம் பண்றாரு அவர் ரெட் எல்லா பால்ல. இடத்துலயும் நல்லா பண்ணிருக்காரு. ஒரு அருண்ஜேட்லி மாதிரி ஒரு ஸ்டேடியத்துல நல்லா போட்டிருக்காரு. ம். லாஸ்டா எல்லா இதுலயும் நல்லா தான் பண்ணிருக்கு, அதை குறை சொல்ல முடியாது. அஸ்வின் ஒரு பேருக்காரு காலத்துல ஒரு வந்து பெரிய பெரிய பேசிட்டு ஒரு இருந்தாங்க கோட். சகல விளையாட வைக்கிறதா சைனாமன் விளையாட வைக்கிறதா. இப்ப ஆனா பார்த்தோம்னா சைனாமன் விளையாடுறது பெட்டர். அஸ்வின் பேருக்காரு ஒரு ஒரு என்ன ஒரு சகாப்தமே முடிஞ்சிருக்கு இந்தியாவுல. ஒரு லெஜெண்டரி பவுலர், ஒரு எண்ட்ல இருந்து புடிச்சு போடுவாரு ஒரு 30 ஓவர் ஒரு நாள்ல. ஆனா அந்த ஓவர்சீஸ்ல அவுட் சைடு இந்தியா கொஞ்சம் பெருசா நம்பர் இல்ல. நம்பர் இல்லைன்னாலுமே இந்தியா ஒரு கான்பிடென்டா போக மாட்டாங்க அஸ்வினை வச்சு. WTCல அதிக போன வாட்டி விக்கெட் எடுத்தது அவரு தான் நினைக்கிறேன். அவர் தான் விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு முதல் சீரீஸ் விளாண்டுருப்பானுங்க நினைக்கிறேன், அது இந்தியாவில தான் விளாண்டுருப்பாங்க. ஆமா ஆமா, அது அது இந்தியாவில தான் விளையாடுவார், ஒரு 100 விளையாடிப்பாரு சென்னையில் அடிப்பாரு. கொஞ்சம் கொலாஸ் ஆயிட்டு நான். ஆனா இப்ப இந்தியாவில நடத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட நைட் அனுப்பியிருக்கேன் ஸ்கிரிப்ட். அதான் பிசிசிஐ இத வந்து பண்ண மாட்டாங்க. ஐசிசி இது பண்ணிட்டாரு. என்ன இவரு ஜெய்ஸாவே கேள்வி கேட்டு ஜெய்ஸாவே ரிஜெக்ட் பண்றாரு. நிறைய பேர் ஸ்கிரிப்டுங்காங்களே, அது மேல உங்களுக்கு என்ன இது? அது மேல நம்பிக்கை இருக்கா? ஸ்கிரிப்டா இல்ல நடக்கல தானே? நான் 10 வயசா இருக்கும்போது WWE ஸ்கிரிப்ட் நான் ஏன் நம்பல. அது வேணா கிரிக்கெட் நடக்கலாம் மாட்டாங்க இருக்கு. இது இவரு கமலஹாசன் கேட்டா சொல்லுவாரு, கடவுள் ஐயோ, அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் அது மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நல்ல கூட வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தது நினைக்கிறேன், கவலை அதை வச்சு. ம். சாரி சொல்ல மாட்டேன்,
சாரி மன்னிச்சிருங்க. நான் மன்னிப்பு கேட்கலங்கிற மன்னிப்புல வந்து மன்னிப்பு எடுத்துங்க அப்படிங்கிறாரு. ஆனா உண்மையிலேயே அவர் வந்து தப்பா எதுவுமே பேசல என்னைய கேட்டா. அந்த இதுல ஒருத்தரை சுட்டி காட்டணுங்கிற இதுல பேசல. அவர் ஒன்னும் குத்தி காட்டலையே. நீங்க ஒரு சகோதரன், என்னோட மொழியில இருந்து வந்தீங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அவர் ஒன்னும் தப்பா பேசல. இப்ப வந்து அது சிவராஜும் ஒண்ணும் எடுத்துக்கல, அவரும் ஒண்ணும் ஆமா எடுத்துக்கல. ஒரு எப்படி டிஃபரன்சியேட் பண்ணி சொல்லியிருந்தா ஓகேங்களாம். பட் அவர் வந்து ஒரு நேச்சரா இயல்பா சொல்லு